தெரியும். உண்மைதான். இதோ கரந்தாகப்பட்டவன் நாகக்கடையில்தான் நாகாகணியாகப்பட்டதனால் மாட்டேன் என்று தேர்தலில் மோதி சேர்த்து விட்டது. உண்மைதான். ரத ஓட்டி வந்த ஜல்லி மோகனும் ஓடிவிட்டான். உண்மைதான். இப்பொழுது நீ போனால் போற ரதத்தை நான் ஓட்டி செல்லுகிறேன் என்று பதிந்த பொழுது உண்மைதான். இந்த ரதமாகப்பட்டது பூமியில் பதிந்து விட்டது. உண்மைதான். அப்படி பதிந்திருக்கின்ற பொழுது உண்மைதான். இதோ கரநாகப்பட்டவன் போட்டு தூக்கி கொண்டு இதுதான் சந்தர்ப்பம். இதுதான் தெரியும். போர்பானத்தை சர்வனம் தொழிற்சாலே தத்துணராஜே சர்வனம் தொழிற்சாலே பொறிகொடியே வனமரத்துக்கு சாரடா வந்தனை கொண்ட பொறிகொடியே வனமரத்துக்கு சாரடா பாவியாகிய துரியோதனன் குருசத்திரத்திலே என் அண்ணனை எடுத்துட்டு வந்து முன்னாடி வச்சுட்டு இருக்கான். என்னுடைய தருமர முகமோ இந்த கர்ணனுடைய முகம் மாதிரியே தெரிகிறது. மாயவா தேடி போயின எனக்கு ஒரு போற பானம் போது அங்குமே தானும் பார்த்தால் அண்ணன் தர்மனை போல எனக்கு தோற்றம் அளிக்கின்றது. நான் பானத்தை தொடுக்கும் வாக்கே அப்படின்னு சொல்றது நியாயமா? பயவா டேய், அப்படி உன் அண்ணனை பார்க்க வேண்டுமானா பாடி விடாதம் சொல்லு. அப்படியா? கண்டிப்பாக. பயவா பாடி கூட பூமத்திலே பார்த்தா குச்சத்திரம் சென்றாயே அங்குதாதிபதி இடத்தில் போர் செய்கின்றேன் என்று சென்றாயே குச்சத்திரமான பூமிக்கு. உண்மைதான். அந்த குச்சத்திரமான இடபூமியில் அங்கு தேசாதிபதி கர்ணனை மடித்து விட்டாயா? குருசத்திர பூமியிலே உன்னுடைய முகம் பாரே கர்ணனுடைய முகம் தோணுகிறது. அண்ணா உங்கள் முகாந்திரம் போல் தோற்றம் அளிக்கின்றது என்று சொல்லுகின்றார். உண்மைதான். உன் கையில் இருப்பது அல்லது இல்ல அல்லது சொத்து இல்ல. என்னுடைய வில்லை நீ குறை சொல்ல. அங்கு பார்த்தாலும் அண்ணன், இங்கு பார்த்தாலும் அண்ணன். என் வில்லை யார் ஒரு குறி குறை குறைத்தாடோ காண்டவனத்தை நிற்கும் போது அக்னி பகவான் கொடுத்த வில்லானது உன்னையே பார்ப்பதை கேட்கிறேன். அர்ஜுனா போரும். அர்ஜுனா மாமா பொறும் அப்பா பொறும். ஏற்றைய கதையை நான் தொடுக்காமல் விட மாட்டேன் என்று சொல்லுகின்றாய். நான் எடுத்த கதையை வீணாக கூடாது. அப்படியா? உண்மைதான். அது ஒரு புஸ்தகமும் இருக்கின்றது. அந்த புஸ்தகத்தில் அடித்துவிட்டா இந்த கதையாகப்பட்டதை அடித்துவிடும். பாடிவிடாலும் அப்படியே ஆகட்டும். என்ன இன்றைய தாயே, நான் எடுத்த கனையோ ஒரு மயிருக்கு ஒரு பானமாக பயிர்ந்திருக்கின்றது. உண்மைதான். ஆமா, பாவி துரோகி பகைக்கின்றான். என்னன்னு தெரியலையே மாமா. இதற்கு நீதான் மாமா உயிர் பிச்சை கொடுக்க வேண்டும். ஐயோ தெய்வமே, ரத்தம் அருகிடையா
நான் ஒரு பிராமணனாக வந்திருக்கின்றேன். பிராமணனா? யாரோ அங்கு தேசாதிபதியா இல்லை என்று வந்தவருக்கு அள்ளி அள்ளி தர்மம் கொடுக்க இல்லை என்று வந்தவர்க்கு அல்ல எல்லை காணம் கொடுத்ததான வேறிய கண்ணன். நான் ஒரு ஏழை பிராமணன். உங்களிடத்தில் தர்மம் வாங்கி போகலாம் என்று வந்திருக்கின்றேன் ஐயா. என் கண்ணெல்லாம் பஞ்சடைந்திருக்கிறது. அப்படி இருந்தாலும் இந்த உயர் ஊசலாடி கொண்டிருக்கின்ற நேரம் தானம் கேட்கிறாய். தானத்திற்கு வந்தது யார்? பிராமணனா? பிராமணனே தான். இருக்கட்டும், தானம் கேட்கிறாய். எல்லும் தண்ணி நான் இருக்கேன், என்ன தானம் செய்வாயா? அது முதலில் வரையா தானம் வேண்டும், எல்லும் தண்ணி வேணும் என்று கேட்கிறாய். ஆதி முதல் இது வரைக்கும் அதில் எல்லும் தண்ணி தானம் என்றும் ஆதி முதல் இதுவரைக்கும் அங்கு தேசத்திலே நான் செய்த தானங்கள் நிறைய. நான் இப்போ உனக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் என்ன தானமையா இருக்கிறது சுவாமி? அன்னதானம் கொடுங்கள் ஐயா. அன்னதானம் கேட்டால் குருச்சித்திரமான பீடபூமியிலே இங்கு அன்னம் கொடுப்பதற்கு தானங்கள் என்ன தானம்? அப்படி அன்னதானம் என்று கேட்கின்ற பொழுது அதோ அங்கு இருக்கும்படியே என்று எல்லோருக்கும் கொடுத்துக் கொண்டு நம்புகிறீர்களே. தானம் கொடுத்த இந்த கை விரலாகப்பட்டது இதோ ஆள்காட்டி விரலை காட்டி காட்டி அதோ அங்கு இருக்குதே தானம் இருக்குது, அதை எடுத்து செல்லுங்கள் ஐயா என்று சொன்னீரே. தாகத்துக்கு ஜலம் கேட்டவர்களுக்கு அங்கே ஜலம் இருக்கிறது என்று ஆள்காட்டி விரலை காட்டினேன். ஆமா, அதனால் அதோ அதை போல் அதோ அங்கு இருப்பதே என்று சொன்ன அப்படி ஆள்காட்டி விரலை காட்டினேன். அங்க தாகத்துக்கு தண்ணீர் இருக்கிறது என்று காட்டினேன். அந்த ஆள்காட்டி விரலை நீட்டினதே உண்டானால் நீ செய்த தானங்கள் உண்மை என்றால் ஜலம் வரும் என்று சொல்லுகிறாய். கண்டிப்பாக அப்படியே வேதியரே, இதோ உனக்கு ஆள்காட்டி விரலை காட்டுகிறேன். ஜலம் வந்தால் அதை தானமாக பெற்றுக்கொள். ஆனால் அன்பான வேதியரே, ஆனால் நீ கேட்டு அந்த தாகத்திற்கு பசிக்கும் என்று சொல்லக்கூடிய தானத்தையும் காட்டிய விரல்களிலே தானம் வந்திருக்கிறது. அதை நீ ஏற்றுக்கொண்டாயா? ஆனால் பிரமணரே, ஒரு பிரமணனாகப்பட்டவன் ரத்தத்தை பார்க்க முடியாது. முடியுமா? இந்த ஆற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த குருச்சித்திரமான பீடபூமியிலே ஒரு பிரமணன் வந்திருக்கிறார் என்றால் யாரையா நீ? இன்னொன்று கேட்கின்றேன். இதோ உயிரோ ஊசலாடி கொண்டிருக்கின்றது, கண்கள் எல்லாம் பஞ்சு போல் அடைந்து கொண்டிருக்கின்றது. இப்படியாமட்ட நிலையில் நீ வந்திருக்கின்றாயே பிராமணரே, நீ யார் என்று கேட்கின்ற? ஆமா, யாரெல்லாம் ஓ சத்ராதியை சொன்னதே உண்டானால் இந்த பட்டு படுகளத்தில் இப்படி நேர்ந்திருக்கிறது. சத்ராதியை சொன்னதே உண்டானால் நான் யார் என்று காட்டுகிறேன் என்று சொல்லுகிறாய். ஆகட்டும் ஐயா, சொல்லுகிறேன். எனக்கு ஒன்னான சத்ராதி அந்த காரி அந்த கையம்மா
7 பேர் சத்துராதி ஒன்று கூடி பட்ட படுகளத்திலே என்னை மடித்திருக்கிறார்கள் சுவாமி. ஆமா. உனக்கு 6 பேர் வஸ்து என்று சொல்லுகின்ற. ஆமா. கண்ணா, கண்ணெல்லாம் பஞ்சடைந்திருக்கிறது சுவாமி. வேதியரே, எப்படி கண்ணை திறப்பேன்? இப்பொழுது நல்ல கண்களை திறந்து பாருப்பா. கண்ணை நசுக்கி திறந்து பார் என்று சொல்லுகிறாய். ஆகட்டும் வேதியரே. பரந்தாமா, பட்ட வடிகளத்தே இந்த குருச்சித்திரமான பீடபூமியிலே பரந்தாமா உன் பாதத்தை கண்டிருக்கிறேன். கோவிந்தா, எனக்கு இந்த பிறவி இப்பிறவி வேண்டாம், மனித ஜென்மம் வேண்டாம். இப்பிறப்பும் நிக்கி பிறப்பும் நிக்கி, எனக்கு மனித ஜென்மமே வேண்டாம். அந்த வரத்தை கொடு சாமி. அடுத்த பிறவி நீ எங்க பிறக்க வேணும் தெரியுமா? இன்னும் ஒரு பிறவி இருக்கிறதா? ஆண்டவா, கண்ணா, பெருமாளே, எனக்கு இந்த ஜென்மம் வேண்டாம், மனித ஜென்மமே வேண்டாம். எனக்கு இப்பிறப்பை நீக்கி பிறப்பும் நீக்கி வேற ஜென்மத்தில் என்னை அடைப்பாய் ஐயா. இந்த பிறவி எங்க பிறக்க வேண்டும் தெரியுமா? எங்கய்யா? திருச்செங்காடு சென்று நீ சிறுதுண்டனாகவும் உன் மகனாகப்பட்ட புத்தகேது சீராவனாகவும் உன் மனைவியாகப்பட்ட அங்க வெங்காட்டானாகவும் சரி பொன்னூரியாகப்பட்ட சுந்தரமாகப்பட்ட தாதி அங்க நங்கு நங்கையாகவும் சரி அங்க 1000 பேருக்கு அன்னம் கொடி கட்டி 6000 மணி அடித்து அன்னதானம் செய்ததே உண்டானால் உனக்கு அங்க காய்ச்சல் மோசம் நடக்கும். பகவானே, அன்னமனம் கட்டி 6 மணி அடித்து 1000 பேர்களுக்கு அன்னதானத்தை செய்ய வேண்டும். எத்தனையோ தானங்கள் செய்திருக்கிறாய், அன்னதானம் செய்யவில்லை என்று சொல்லுகிறாய். அப்படி அன்னதானம் செய்வதற்கு எனக்கு பொருள் இல்லையே சாமி. அங்க சென்றதே உண்டான உனக்கு எல்லா பொருள்களும் நாங்கள் கொடுப்போம். அப்படியா? ஆகட்டும், அப்படியே எனக்கு இந்த பிறவியை விட்டு மாற்றம் கொடுப்பாய் சாமி. அம்மன் குந்தையோ நானம்மா அப்படி வருகின்ற என் மகனாகப்பட்ட கர்ணா மகனே ஒரு மனசிலே அங்க பாரு அம்மாடி
என்னாச்சு? கேளும் சபையுள்ள பெரியவர்களே, எப்படி என்றால் தாளாத உங்கள் மதியை தலையில் சூடி தற்பாரான சிவபந்தி நாதர்வாளி மேலாத நரகமற்ற தீயுடனே மெய் நடுங்க போர்க்களத்தில் வென்று வாழி கார்வழி மதிமருந்த ரிஷிகள் வாழி கற்புடைய திரௌபதமன் கணவர் 5 பேரும் வாழி தேர்வரி பெரியோர் தானும் வாழி தேசிட சாஸ்திர கடிதமும் வாழி ஊர்வழி அஸ்மாபுரியும் வாழி உண்மை நேருடைய இந்த கோம்பமான நகரமும் வாழி என்று சொல்லி எங்களது முப்பெரும் மகாபாரதம் வாழ்த்துக்கின்றது. அவரால் எங்களால் ஏற்றப்பட்ட இந்த நாடகத்தை காலைப்பிழை மற்றாள பிழை சுதி பிழை அனைத்து பிழைகள் இருந்த போதிலும் அனைத்து மக்களும் எங்களை கண்டுகளித்த அனைவர்களுக்கும் நன்றி பாராட்டு வணக்கம். எனக்கு சிவம்பாடி தாருசாமி சிவம்பாடி தாருசாமி சாமி பாதம் தாருசாமி கோஷி மணிமார்பா துரோபத தமையனே முக்கிய தாரா மூல தாரனே அமலகிங்களே ஆதி மூலமே பொறுப்பாக காரணம் எங்களால் தெரிந்தவரை 17ஆம் நாள் சண்டை கர்ம மோசம் என்னும் நாடகத்தை தன்னுடைய தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தை ஈன்றெடுக்கின்றார். 10 மாதங்கள் சுமந்து 300 நாள் சுமந்து அந்த குழந்தையை ஈன்றெடுத்த பிறகு அந்த குழந்தையாகப்பட்டது தன்னுடைய தாயுடைய மடி மீதில் ஆயாகப்பட்டதும் வந்து விடுகின்றன. ஆமா, அந்த குழந்தை அறுத்து போடுகின்றோமா? கிடையவே கிடையாது. அந்த மடியை கழுவி விட்டு கண்ணே பொன்னே கல்லண்டே சக்கரையா என்று எவரணமாக விடிய வரையும் என் தம்பிக்காக நான் ஆடிக்கொண்டிருந்தேன். ஆமா, ஆனா இருந்தாலும் என்னால இப்ப தாங்க முடியல. அப்படி இருந்தோம் எங்களால் முடிந்தவரை கர்ணமாசம் என்ற நாடகத்தை சீரும் சிறப்போடு என் தம்பியாகப்பட்ட சிவனுக்காக நாடகம் நல்லா இருந்துச்சு. அப்படின்னா கை முட்டை தட்டணுமா?